டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய கள நிலவரம் என்ன, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம், புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது, தமிழக அரசின் அதாவது திமுக அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, அந்த திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா, அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவிற்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது ஆகியவை குறித்தெல்லாம் கள நிலவரத்தை ஆய்வு செய்து உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவிடைமருதூர்ங்கிறது ஒரு தனி தொகுதி, பட்டியல் சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. மாவட்டம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், பாராளுமன்ற தொகுதி மயிலாடுதுறையில் வருது. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் 2,34,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,17,000 பேர், பெண் வாக்காளர்கள் 1,16,000 பேர் இருக்காங்க. இந்த திருவிடைமருதூர்ல திருப்பனந்தாள், வேப்பத்தூர், திருபுவனம், திருவிடைமருதூர், ஆடுதுறை இதெல்லாம் பேரூராட்சியாக இருக்கிறது. திருவிடைமருதூர்ல வட்டத்துல பல கிராமங்கள் இருக்கு. அதே போல கும்பகோணம் வட்டத்திலிருந்தும் சில கிராமங்கள் சில பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதியோடு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் கோவி செழியன். இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த முறை அதிமுகவுடைய வீரமணி அவரை 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. இது ரொம்ப ஒரு பெக்கூலியரான தொகுதி. பாத்தீங்கன்னா 2011 வாக்கு வித்தியாசம் 532 தான். அதே போல 2006 இது அதிமுக கையில இருந்திருக்கு. அதிமுக கையில் இருந்த தொகுதி 2011 திமுகவுக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த தொகுதியிலே தொடர்ந்து கள ஆய்வு செய்து வரும் திரு தேவேந்திரன் அவர்கள் இந்த தொகுதி இப்பொழுது எப்படி இருக்கிறது, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ கோவி செழியனுக்கு சாதகமாக இருக்கிறதா, காரணம் அதிமுக கூட்டணிகள் இப்போ பாமகலாம் இருக்குது, பல்வேறு சமூகங்கள் இங்கே இருக்கு, இந்த சமூகங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கின்றனவா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கள ஆய்வு செய்திருக்கிறார். அவரை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் தேவேந்திரன். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு திருவிடைமருதூர் ஒன்றியம், திருப்பனந்தாள் ஒன்றியம், 2 ஒன்றியங்கள் வருது. இதுல திருப்பனந்தாள் பாத்தீங்கன்னா அணக்கரை, தத்துவாஞ்சேரி, திருப்பனந்தாள், அப்படியே நெய்வாசல், கதிராமங்கலம், துகிலி, நரசிங்கம்பேட்டை, ஆடுதுறை, திருவிடைமருதூர் இந்த சுற்று வட்டாரங்கள் இது எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா திருப்பனந்தாள், அணக்கரை, குறிச்சி, பந்தநல்லூர், கதிராமங்கலம், மகாராஜபுரம் இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வன்னியரும் ஆதி திராவிடர்களும் கலந்து ஒரு ஊர்ல இவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க, ஒரு ஊர்ல அவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் வராங்க. ஓரளா பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில ஆதி திராவிடர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது. முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா திருப்பனந்தாள், தத்துவாஞ்சேரி, வடமட்டம், கோணலாம்பள்ளம், துக்காச்சி, திருவிடைமருதூர், திருபுவனம் இந்த பகுதிகளில் பரவலா அதிகமா இருக்காங்க. இங்க கள்ளர்களுடைய இது கொஞ்சம் கம்மி தான். கல்யாணபுரம், திருவிடைமருதூர், வேப்பத்தூர் இந்த பகுதிகளில் கொஞ்சம் பரவலா கள்ளர்கள் இருக்காங்க. சௌராஷ்டிராக்கள் பட்டுநூல் தறி நெய்கிறவங்க இந்த பகுதியில திருபுவனத்துல இருக்கிறாங்க. திருபுவனம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், பட்டுக்கு பேர் போன ஒரு ஊரு. இன்னைக்கு நெசவு தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிக்குது. பிராமின் சேங்கனூர், திருவிடைமருதூர் இந்த பகுதிகளில் கொஞ்சம் இருக்கிறாங்க. நாச்சியார் கோவில் பகுதியில எல்லாருமே கலந்துருக்காங்க. பாத்திரங்களுக்கு பேர் போன ஒரு ஊர் நாச்சியார் கோவில், குத்துவிளக்கு, பித்தளை பாத்திரங்கள் பேர் போன ஊர், அந்த பகுதியில கலந்துருக்காங்க. கிறிஸ்டின் பாத்தீங்கன்னா அம்மன்பேட்டை, திருவிடைமருதூர், சோழபுரம், குறிச்சி இந்த இதுல குறிப்பா கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. உடையார் சமூகம் இந்த ஐயானூர் அந்த பகுதியில, கும்பகோணம் சைட்ல உள்ள அந்த பகுதியில கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப கோவி செழியனுக்கு ஆல்ரெடி 3 தடவை எம்எல்ஏவா வந்திருக்காரு. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறாரு. நான் போன பகுதிகளில் மேக்சிமம் அவருக்கு கொஞ்சம் ஆதரவான ஒரு அலை தான் வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு
ஆண் வாக்காளர்களும் பெண் வாக்காளர்களும் ஆல்மோஸ்ட் ஒரு சரிசமமாக இருக்கிறாங்க. பெண் வாக்காளர்கள் வந்து இந்த திமுக ஆட்சி குறித்து என்ன நினைக்கிறாங்க? பெண் வாக்காளர்கள்ட்ட எப்போதும் போலதான் ஒரு அலை வீச தான் செய்யுது. மகளிர் விடியல் பேருந்து, அப்புறம் அந்த 5000 ரூபாய் 1000 ரூபாய் பணம் 5000 ரூபாய் மொத்தமா அனுப்பிச்சு விட்டது. இப்படி பெண்கள் மத்தியில இது இருக்கு. அதே நேரத்துல எல்லா பெண்கள் மத்தியிலன்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு 30% பெண்கள் மத்தியில வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து அமௌண்ட் அந்த 1000 ரூபாய் பணம் இன்ன வரைக்கும் கிடைக்கல. பலமுறை அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியும் தாலுகா ஆபீஸ் போயும் முதல்வர் முகாம்ல வந்துட்டு இது பண்ணியும் ரிப்போர்ட் பண்ணியும் எந்த விதமான இதுவும் இன்னும் கிடைக்கல. அதுல ஒரு சில பேர் அதிருப்தியா தான் இருக்க செய்யறாங்க. பரவலா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆதரவு இந்த 2, 3 திட்டங்களால கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த 2021, 2016 இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது, அப்ப நீங்க சொல்றது மாரி இந்த திருவிடைமருதூர் வட்டத்துல தான் வந்து நெறைய கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வருது. திருவிசநல்லூர், தேப்பெருமாநல்லூர், கோவிந்தபுரம், திருநீலக்குடி இது போன்ற கஞ்சனூர் இருக்கு. கஞ்சனூர் இதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த திமுக ஆட்சியில குறிப்பாக இந்துக்களுக்கு எதிராக பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா, அங்கங்க போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதோடைய எதிரொலி அந்த சட்டமன்ற தொகுதியில ஏதாவது தெரியுதா? மக்கள் ஏதாவது உங்கள்ட்ட அந்த கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டாங்களா? நல்லா கண்டிப்பா ஒரு சில ஏரியாக்கள்ல இருக்க தான் செய்யுது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு கொஞ்சம் ஆதரவுகள் இருக்க தான் செய்யுது. ஆன்மீக ரீதியாவும் இந்த மாதிரியான இந்துக்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நடந்ததுல கொஞ்சம் ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க. ஒரு சில ஊர்கள்ல அந்த அதிருப்தியை காண முடிஞ்சது. வேற சட்டமன்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிஜேபிக்கா? ஓகே. போன எலெக்ஷன்ல யாருக்கு போட்டீங்க? பிஜேபிக்கு தானா? முன்னாடி போன சட்டமன்ற எலெக்ஷன்ல வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? பிஜேபிக்கு தாங்க போடுவோம். அப்படியா? என்ன காரணம்? எல்லாமே அவங்க தான் ஸ்கீம்லாம் நல்லா கொண்டுட்டு வராங்க. அப்படியா? மத்திய கவர்மெண்டோட ஸ்கீமை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாமே. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுடைய வாக்குங்கிறது எவ்வளவு இருக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க? இளைஞர்களுடைய வாக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். இந்த 30%த்துல பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் எல்லாமே விஜய் பக்கம் தான் அதிகமா இருக்காங்க. குறிப்பா ஆதி திராவிடர்களுடைய இதுல உள்ள இளைஞர்கள் விஜய் பக்கம் தான் அதிகமா இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சின்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் ஒண்ணும் இல்ல. ஓரளவுக்கு ஒரு கணிசமான ஓட்டு தான் இருக்குது. அவங்களே போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2016ல ஒரு 1500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2021ல ஒரு 11,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் போன இடங்கள்ல விசாரிச்சப்போ நாம் தமிழர் கட்சியில யாரு வேட்பாளரா இருக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் நிலவுனுச்சு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆதரவான ஒரு அலை, அதாவது மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க இல்லையா, அந்த மாதிரியான மக்கள் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜய்க்கு இப்ப பொறுத்து இருந்து பார்த்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு அது பாம் ஆகுதுன்னு. இந்த தொகுதியே வந்து பட்டியல் சமூகத்திற்கான தனி தொகுதி. அந்த பட்டியல் சமூகத்துல எத்தனை பர்சன்டேஜ் விஜய்க்கு ஆதரவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? ஒரு 30% ஆதரவுக்கு இருக்கு. அதுக்கான மாற்றங்கள் தெரியுது. ஒட்டுமொத்த பட்டியல் சமூகம் அந்த அவங்களுடைய வாக்குல 30% விஜய்க்கு போறதுக்கு இளைஞர்கள் மத்தியில பொதுவான இது இல்ல, இளைஞர்களோட மத்தியில ஒரு 30% ஆதரவுகள் விஜய் கட்சிக்கு இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்தேன். மற்ற சமுதாய மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அதே போல வன்னியர் சமூகமும் பருத்திக்குடி போன்ற இடத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான அது கன்சாலிடேட்டடாக ஆகி இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னபடி முக்குளத்தூர் கள்ளர் சமுதாய மக்களும் அங்கேயும் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த சமுதாயத்து இளைஞர்கள் ஏதாவது தாவேக்காவுக்கு போகிறது மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது மாதிரி இருக்காங்களா? இல்லை பட்டியல் சமூகத்தில் இருந்தால் பெரிய அளவான வாக்கு சதவீதம் வந்து தாவேக்காவுக்கு போகிறது மாதிரி இருக்கா? தாவேக்காவை பொறுத்த அளவுல பட்டியல் சமூக இளைஞர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. மற்ற சமூகத்துல இருக்கிறவங்க ஒரு குறைந்தபட்சம் தான், ஒரு 5%, 10% எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான இளைஞர்கள் திமுக, அண்ணா திமுகவுல தான் அங்கம் வைக்கிறாங்க. இங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கோவி செழியன் அப்படின்னு இருந்தா கூட விசிகாவுக்கு இங்க எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு? இப்போ திருப்பனந்தாள், திருவிடைமருதூர் இந்த பக்கம்லாம் வந்துட்டு விசிகாவுக்கு ஆதரவு இருக்க தான் செய்யுது. பாத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் பெரும்பாலும் திராவிட இயக்கத்துல தான் அதிகமா பயணிச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் விசிகாவுல இருக்காங்க. அது 2 இயக்கத்தையும் கம்பேர் பண்ணும்போது விசிகாவுக்கான வாக்குகள் அப்படின்னு பார்த்தா குறைவா தான் இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? திமுக கூட்டணிக்கா, இல்ல ஒரு சிலர் அதிமுகவுக்கு, விஜய்க்கு ஏதாவது சப்போர்ட் இருக்குதா? அதுல ஒரு 90% பேரு வந்து திமுகவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க.
நான் நிறைய முஸ்லீம் சமூகத்துல நிறைய பேர்கிட்ட இது பண்ணி கேட்டேன். கோவி செல்வியன் வந்து நிறைய பேருக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு குறிப்பா ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. சில மசூதிகள்ல சீட்டு போட்டு கொடுக்கறதாகட்டும், அவங்க இந்த ரம்ஜான் டைம்ல கஞ்சி ஊத்துறதுக்கான சில விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. தூக்காச்சி, அந்த பக்கம் பந்தநல்லூர் ஏரியா, கோணுலாம்பள்ளம், இந்த பக்கம் வடமட்டம், இந்த பக்கத்துல நிறைய முஸ்லீம் சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த அளவுக்கு இல்ல, முஸ்லீம்களுக்கு நிறைய செஞ்சிருக்கிறாரு. அதனால அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% முஸ்லீம்கள் வந்து செலியனுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஸோ முஸ்லிம்களுக்கு பெரிய அளவு கோவி செழியன் செய்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப இந்துக்கள் அந்த பகுதியில் என்ன நினைக்கிறாங்க? இப்போ நீங்கள் ஏற்கனவே திமுக அரசு இந்துக்கள் விரோதமாக சில விஷயங்கள் செய்திருக்கு. இது ஆன்மீக பகுதிகளில் ஒரு சில இடத்துல எதிரொலிப்பு இருக்குது, இதோடைய தாக்கம் இருக்குங்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக இந்துக்கள் இவர் முஸ்லீம்களுக்கு தான் நிறையா பண்ணியிருக்காரு, இந்துக்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை யாராவது உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினாங்களா? இந்துக்களுக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் யாரும் வெளிப்படுத்தல. ஒரு சிலர் வந்து சில கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. அவங்களுக்கு தான் அதிகமா செஞ்சிட்டு இருக்காரு, நமக்கு எதுவும் செய்யல அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அதிக பெரும்பான்மையான மக்கள் அந்த மாதிரி கருத்துக்களை ஒன்றும் பகிரல. நான் இந்துக்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமா செஞ்சிருக்காரு. இல்லை, இப்போ ஏதாவது கோயில்களுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணியிருக்காரா? குறிப்பிட்ட பகுதிகளில் ஏதாவது இந்துக்களுக்கு ஒன்றும் பெரிய அளவு இவர் பண்ணலை, ஆனாலும் இந்துக்கள் பெரிய அளவு பண்ணல அஹ், இல்ல. அஹ், அஹ். ஒட்டுமொத்தமா இந்துக்கள் வந்து அதுதான் திமுகவிலையும் அதிமுகவிலையும் இந்துக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து திமுகவில் இருக்கிற இந்துக்கள்லாம் வந்து மாறவே மாட்டாங்க. அவங்களுக்கு செய்யறாங்களோ செய்யலையோ, கட்சி தான் அவங்களுக்கு முக்கியம். மதம் சார்ந்து அவங்க இல்ல, கட்சி சார்ந்து தான். திமுக அதிமுக அது சார்ந்து தான் இருக்காங்க. ஓகே, வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். ஓகேண்ணா, போன எலெக்ஷனுக்கு டிஎம்கே தான் போடுவோம். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? வர எலெக்ஷன்ல ம் நம்ம ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடணும். எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க தளபதிக்கு தான் போடுவோம். தளபதி தான் போடுவீங்க. இதுக்கு ஆமா. முன்னாடி உள்ள தளபதினா ஓட்டு எந்த தளபதி? திமுக தளபதி. இளைய தளபதி ஆயிட போறாரு. ஆமா, அதெல்லாம் தப்பு. ஓகே, இதுக்கு தான் நாங்க போடுவோம். இந்த அந்த தொகுதியில் நீங்கள் சொன்னது மாதிரி பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சராகவே கோவி செழியன் இருந்தால் கூட சமீப காலமாக பட்டியல் சமுதாயத்துக்கு எதிராக பல கொடுமைகள் நடக்குது. பட்டியல் சமுதாயத்திற்கு எதிரான அட்ரோசிட்டிஸ் வந்து 40% வரைக்கும் பெருகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் படித்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு இந்த அவேர்னஸ் இருக்குதா, நம்ம மீது இவ்வளவு திமுக ஆட்சியில் இவ்வளவு தாக்குதல் நடந்திருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இருக்குதா? கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. படித்த இளைஞர்கள்ட்ட சமூக ஆதி திராவிட இளைஞர்கள்ட்ட கண்டிப்பா அந்த சம்பவம் இருக்கதான் செய்யுது. வேங்க வயல் சம்பவம் ஆகட்டும், இன்னும் நடக்கிற பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் ஆகட்டும், அது வந்து பொதுவா இந்த தொகுதியும் இல்லை, எல்லா தொகுதியிலுமே நான் போற இடங்கள்லாம் அதை கண்டிப்பா கேட்கிறேன். அது இந்த தொகுதியும் விதிவிலக்கு அல்ல. பட்டியல் சமூகத்துல இருக்கிற இளைஞர்கள் இதை பத்தி கருத்துலாம் பேசுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது போகுது, வேங்க வயல் சம்பவத்துக்கு இன்னும் வந்து தீர்வே கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஒரு பட்டியல் சமூகத்துல உள்ள எதிரான அந்த மாதிரியான இளைஞர்கள் தான் தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக போய் அங்க ஆதரவா போயிட்டாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க வர எலெக்ஷன்ல? என்டிஏ தான். போன எலெக்ஷன்ல யாருக்கு போட்டீங்க? வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க? டிவிக்கே போடலாம் சார். அப்படிங்களா? மத்த எந்த கட்சியும் எனக்கு உண்மை செய்யல. நான் படிச்சு பிஎஸ்சி பிஎட் ஒரு வேலை வாய்ப்பு போய் கேட்டு நின்னா கூட எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதனால இந்த வாட்டி டிஎம்கே ஒரு போடாம டிவிக்கே போடலாம்னு ஒரு இடையில இருக்கு. விஜய்க்கு தான் போடலான்னு, ஒரு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கீங்க வரையும். ஓகே, இங்க விஜய்க்குலாம் எப்படி இருக்குது? விஜய்க்குலாம் பரவாயில்ல, பரவாயில்ல இருக்கு. பரவாயில்ல இருக்கு. ஓகே, நன்றி. ஆனா அதிமுகவுக்கு அவங்க ஆதரவாக வரல, இங்க தாவேகாவுக்கோ இல்லாட்டினா நாம் தமிழருக்கு தான் போறாங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் எல்லா பகுதிக்கும் அமைச்சராக அவர் இருக்கிறாரு, அதனால எல்லா பகுதிக்கும் போய் சேர்ந்துருக்குதா, இல்லை இந்த பகுதியில் வந்து எங்களுக்கு முழுசா வரல அப்படின்னு யாராவது பெண்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு குற்றச்சாட்டாக ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் பணம் நிறைய பேருக்கு வரல அப்படின்றது பெண்கள் குற்றச்சாட்டா இருக்கிறாங்க. மற்றபடி ரோடு, ஒவ்வொரு ஊருக்கும் சாலை வசதி ஆகட்டும், மகளிர் பேருந்து ஆகட்டும், ஓரளவுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு 90% நிறைய ஊர்களுக்கு பஸ் போக்குவரத்துலாம் இருக்கதான் செய்யுது. அதனால பெண்கள் மத்தியில பெரிய அளவுக்கு அதிருப்தின்னு இல்லை. பொதுவா எப்போதுமே எதிர்ப்பு அலைகள் இருக்கதான் செய்யும். அந்த எதிர்ப்பு அலைகள் இங்கவும் பொதுவா இருக்கதான் செய்யுது. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது? மத்திய அளவு திட்டங்கள் ஜல்ஜீவன் திட்டம் ஆகட்டும், பிரதம மந்திரி சாலை வசதிகள் ஆகட்டும், வீடுகள், கிராமப்புற வீடுகள் ஆகட்டும், அதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தான் தெரியுது.
குடிசை வீடுகள்லாம் ரொம்ப அதிகமா இல்ல. வீட்டுக்கு வீடு தண்ணீர் வந்திருக்குது. சாலை வசதிகள் எல்லாம் சின்ன சின்ன குக்கிராமங்களுக்கெல்லாம் சாலை வசதிகள் இருக்குது. அதெல்லாம் மத்திய கவர்மெண்ட்டை பொறுத்தளவுல அந்த வசதிகள் பூராவே இந்த உள்ள மக்கள நிறைய சென்றடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த திட்டங்கள் மோடி அரசு தான் செஞ்சிருக்கு, மோடி தான் நமக்கு கொடுத்துருக்காருங்கிற அந்த விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு இருக்குதா? இல்ல இதுலயும் திமுக தான் செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா? அது எப்போதும் வழக்கமா உள்ளதுதான். அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப படித்த இளைஞர்கள் மத்தியில தான் அந்த அனுபவங்கள் தெரியுது. இது மத்திய கவர்மெண்டோட திட்டம், இது மாநில கவர்மெண்டோட திட்டம் அப்படின்றது. பொதுவா மக்களுக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு, நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரியான மனநிலை தான் இருக்காங்களே ஒழிய, அது எது நல்லது கெட்டது, இது மத்திய கவர்மெண்டோட திட்டம் எது, மாநில கவர்மெண்டோட திட்டம் எது அப்படின்னு பிரிச்சறிகிற சக்தி எல்லா மக்களுக்கும் இல்ல. படித்த சில இளைஞர்கள் மத்தியில மட்டும்தான் அது அந்த புரிதல் இருக்குது. அந்த புரிதலை ஏற்படுத்தினாதான் அது வரும். அதை ஏற்படுத்துறது யாருன்னு தெரியல. இப்ப சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கோவி செழியன் குறித்து அந்த தொகுதியிலே பரவலாக எல்லா பகுதியிலையும் நீங்க கிட்டத்தட்ட 5 பேரூராட்சி இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்க போய் கள ஆய்வு செய்திருக்கீங்க. அவர் மீது குற்றச்சாட்டா என்ன சொல்றாங்க? இல்ல இந்த விஷயங்கள்லாம் இந்த தொகுதிக்கு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க? இப்ப பெரும்பாலும் தொகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க எல்லா சமூகத்து மக்களும். சில பேர் இந்த ஓட்டு போட்டதோட சரி, இந்த பக்கம் வரதே இல்லை அவரு அப்படின்னு சொல்றாங்க. எப்போதும் போல அதாவது பெரும்பான்மை கம்மி தான் அவருக்கு மேல குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறவங்க. பெரும்பாலும் ஓரளவுக்கு செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் இப்ப திருபுவனம் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா பட்டு நெசவு தொழில் நடக்குது. அங்க கிட்டத்தட்ட அந்த கூட்டுறவு சொசைட்டில 2600 பேர் உறுப்பினர்களா இருக்கிறாங்க இன்னமும். ஆனா எல்லாம் மூலப்பொருட்கள் விலை உயர்வு, போலி பட்டு சேலைகள் அங்க அதிகமா உழவரதா ஒரு கருத்து சொன்னாங்க அங்க அவங்கள்ட்ட நான் பேட்டி எடுக்கும்போது. அதனால இந்த போலி பட்டு சேலைகள் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அவங்களுக்கு கொடுக்குற கூலி கட்டுப்படி ஆகல. ஒரு வாரத்துக்கு ஒரு புடவை தான் அவங்களால நெய்ய முடியுது. அந்த நெஞ்சா ஒரு புடவைக்கு 5000 தராங்களாம். மாசத்துக்கு 20,000 தான் வருது. அது கட்டுப்படி ஆகல அப்படின்ற மாதிரி அவங்க மத்தியில ஒரு கருத்து நிலவுது. மூலப்பொருள்களோட விலையேற்றம் இப்படியே போயிட்டு இருந்தா இப்ப அவங்க அந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா சௌராஷ்டிராவுல பட்டு தொழில தான் அவங்க பெரும்பான்மையா எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் அதை விட்டுட்டு வேற வேற வேலைகளுக்கு சென்றுட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் தான் அதுல இப்ப பட்டுத்தறி நெஞ்சிட்டு இருக்கிறதா தகவல் சொன்னாங்க. மீதி எல்லாமே மாற்று தொழிலை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அதனால இந்த பட்டு தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னா அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த போலி பட்டு சேலைகளை ஒழிச்சாதான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து அங்க சொன்னாங்க. நீங்க பரவலாக எந்தெந்த சமுதாய மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க திருபுவனத்தை பொறுத்தளவு சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க. ஒரு சில பகுதியில் முஸ்லீம்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க திமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு. பட்டியல் சமூகத்தினர் ஒரு 30% தாவேக்காவுக்கு போகணும். மற்ற பாட்டாளி மக்கள் கட்சி அது இப்போ கூட்டணியில் தான் இருக்குது. வன்னியர் சமுதாய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு சில பகுதியில் கள்ளர் சமுதாய மக்கள் இருக்காங்க. இப்போ அமமுகவும் அதிமுக கூட்டணியில் இருக்குது. மற்ற சமுதாயங்கள்லாம் யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? மற்ற சமுதாயங்கள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2 பக்கம் ஆதரவு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப பாமகவுல ராமதாஸ் ஐயா ஒரு பக்கம், அன்புமணி ஐயா ஒரு பக்கம் தான் பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க முக்கியமானவர் மா.க. ஸ்டாலின் ஆடுதுறையோட பேரூராட்சி தலைவரா இருக்கிறாரு. அவர் முக்கியமான ஒரு பர்சனுங்க. அவர் இப்போ ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஆலயமணின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த தொகுதியில போட்டிட்ட ஒருத்தர் அவர் தான் இருக்கிறாரு. ஆமா, அவரை விட மா.க. ஸ்டாலினுக்கு தான் இங்க ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அதனால அதிமுகவுக்கு அது ஒருவேளை இன்கேஸ் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கும், பாதகத்தை உண்டாக்கும், சாதகம் உண்டாக்கணும் போகதான் தெரியும். பொதுவா வன்னியர்கள் 2 பக்கமுமே இருக்கிறாங்க. வர எலெக்ஷனுக்கு யாருக்கு ஓட்டு போலான்னு இருக்கீங்க? ஏடிஎம்கே தான் போடணும். வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதிமுக தான். போன எலெக்ஷன்ல இப்போ மாம்பழ சின்னம் அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு மரியாதை, அதற்கான ஒரு அபிமானம் இருக்கிறதா? இல்ல மா.க. ஸ்டாலின் என்ற ஒரு தனி நபருக்கு பின்னாலதான் மக்கள் அந்த வன்னிய சமுதாய மக்கள் இருக்காங்களா? மாம்பழம் சின்னத்துக்கு தான் எப்போதுமே மரியாதை. அதனால மா.க. ஸ்டாலினுக்கும் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்போ ராமதாஸ் கூட அவர் இருக்கிறதுனால மாம்பழ சின்னம் அவர் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது மாதிரி தானே இருக்க போகுது. அந்த நேரத்துல ஆலயமணிக்கு சப்போர்ட் இருக்குமா, மா.க. ஸ்டாலினுக்கு சப்போர்ட் இருக்குமா? இங்க மா.க. ஸ்டாலினுக்கு தான் அதிகமான சப்போர்ட். அவருக்கு தான் அதிகப்படியான பெரும்பான்மை அதிகமா அவருக்கு தான் இருக்கு. இப்ப நீங்க கள ஆய்வு செய்ததுல கோவி செழியனுக்கு
எவ்வளோ பர்சன்டேஜ் ஆதரவு இருக்கும்? இப்போ அவருக்கு எதிராக அதிமுக நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை பாமகலேருந்து ஏற்கனவே நின்று ஆலயமணி போன்றவர்கள் நிற்பாங்களா? வேற கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? யாரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் வந்து கோவி செழியனுக்கு எதிராக நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு? கோவி செழியனுக்கு எதிராக அதிமுகவில் ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் இது வரைக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி இவர் நின்ன 3 தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை தான் நிற்பாட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு எதிரான வலுவான ஒரு வேட்பாளர் இங்க இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குறையா இருக்குது. அதனால இப்போ வந்து கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்காவது ஒதுக்குனா வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தளவுல 2 பேருக்கும் ஒரு கொஞ்சம் முந்தி இருக்கிறாரு கோவி செழியன். அதிமுக இதா இருக்கு. வேட்பாளரை பொறுத்து சில மாற்றங்கள் நிகழலாம். ஒரு சில பகுதிகள் அதிருப்தி இருக்கதான் செய்யுது. அதனால வேட்பாளர் பொறுத்து மாற்றங்கள் நிகழலாம். 2011, 16, 2021 2021 மட்டும்தான் 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல கோவி செழியன் வெற்றி பெற்றிருக்காரு. நான் பாக்கி சொன்ன 2011, 16ல மிக குறைந்த வாக்கு எண்ணிக்கையில தான் அவர் வெற்றி பெற்றிருக்காருங்கிறத பார்க்குறோம். இப்பொழுது நீங்க சொன்ன விஜய் ஃபேக்டர் இப்போ புதுசாக வந்திருக்கிறதுனால பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்குகளை அவர் பிரிக்கிறதுனால அந்த தாக்கம் திமுகவிற்கு அதிகமாக இருக்குதா விஜயினால, அதிமுகவுக்கு அதிகமாக இருக்குமா? இப்ப பெரும்பாலும் பட்டியல் சமூக இளைஞர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா விசிகாவில தான் அவங்க பயணிச்சுட்டு இருந்தாங்க. அதுல இருந்து தான் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட ஓட்டு வந்து விஜய்க்கு போறதுனால திமுகவுக்கு ஆன ஒரு ஓட்டு சதவீதம் குறையதான் வாய்ப்புகள் இருக்கு. நேர்களே, இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடியவர், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் கோவி செழியன் தற்போது நடத்திய நமது கள ஆய்வின்படி அவர் சற்று முன்னணியிலே இருக்கிறார். காரணம், அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கான வேட்பாளர், வலுவான வேட்பாளர் இப்போது வரை இல்லை. அதிமுகவில் தொடர்ச்சியாக எந்த ஒரு வேட்பாளரையும் அவங்க நிறுத்தல. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது. கூட்டணி கட்சி பாமகவுக்கு அங்கே கொடுத்தா ஏற்கனவே ஸ்டாலின்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பாமக வேட்பாளர் இருக்கிறார். அவர் இப்பொழுது பெரியவர் டாக்டர் ராமதாஸ் கூட இருக்கிறதுனால இப்போ அங்கே யார் கூட்டணி கட்சி பாமக சார்பில் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆனால் இந்த நமது முதற்கட்ட கள ஆய்வில் கோவி செழியனுக்கு சற்று முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்முடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் கள நிலவரம் குறித்து ஆய்வு செய்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.